அனைவருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலாக பணிபுரியும் அனைத்து தன்னார்வலர் ஆப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு சென்று கொள்ளவும். ப்ளே ஸ்டோரில் இல்லம் தேடி கல்வி என்று அடிக்கவும். இல்லம் தேடி கல்வி என்று அடித்தவுடன் இதே போன்று லோகோ உங்களுக்கு வரும். இந்த லோகோ இருக்கின்ற மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும். நான் ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டதால் ஓப்பன் என்று உள்ளது. அதை கிளிக் செய்து ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது மொபைல் எண்ணை கொடுத்துவிட்டு உங்கள் மொபைல் எண்ணின் கடைசி 4 இலக்க எண்ணையும் அதன் பின்பு என்ற குறியீடையும் என்றதையும் உங்களது பிறந்த வருடத்தையும் போட்டு நீங்கள் லாகின் செய்து கொள்ளவும். உங்களது யூசர் நேமாக உங்களது மொபைல் எண்ணும் உங்களது பாஸ்வேர்டாக உங்களது மொபைல் எண்ணின் கடைசி 4 இலக்கம் அதன் பின்பு உங்களது பிறந்த வருடம் கொடுத்து கொள்ளவும். இப்பொழுது லாகின் என்பதை கிளிக் செய்து லாகின் செய்து கொள்ளவும். இதில் முதலாவதாக உறுதிமொழி என்று இருக்கும். இதில் தன்னார்வலர் உறுதிமொழியும் குழந்தைகளுக்கான உறுதிமொழியும் உள்ளது. இந்த இரண்டையும் நீங்கள் வகுப்புகள் தொடங்கும் போது முதல் வகுப்பில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நமக்கு தேவையான மாணவர்களை சேர்த்து கொள்ளவும். இரண்டாவதாக மாணவர் சேர்க்கை என்று இருப்பதை கிளிக் செய்தவும். அதை கிளிக் செய்தவுடன் மாணவர் பட்டியல் வரும். இதில் நமக்கு அருகே உள்ள நம்மிடம் பயிலும் மாணவர்களின் பெயர் பட்டியலை நாமே உள்ளே ஏற்றிவிட வேண்டும். எனவே இதில் ஆட் ஸ்டூடெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஆட் ஸ்டூடெண்ட் என்பதை கிளிக் செய்தவுடன் மாணவரது ஐடி கார்டிலோ அல்லது மாணவரின் பெயரை கொண்டு உங்களது பள்ளியில் எம்இஸ் ஐடி என்று ஒரு 13 இலக்க எண் இருக்கும். அந்த இலக்க எண்ணை இந்த ஸ்டூடெண்ட் சர்ச் என்பதில் கிளிக் செய்து அதில் டைப் செய்து கொள்ளவும். இப்பொழுது சர்ச் என்று கொடுத்தால் மாணவரின் விவரம் வந்துவிடும். இப்பொழுது மாணவர் எந்த வகுப்பில் படிக்கிறார், எந்த பிரிவு, அவரது பெயர், பள்ளியின் பெயர், யூடிசி நம்பர், அவர் படிக்கும் பள்ளியின் யூடிசி எண் முதல் அனைத்தும் வரும். இதில் ஆட் ஸ்டூடெண்ட் என்று கொடுத்தால் அந்த மாணவர் உங்களது இல்லம் தேடி கல்வி குழுவில் அவர் இணைந்து விடுவார். அதன் பின்பு பின்னே சென்று ஹோம் பட்டனை கிளிக் செய்து மாணவரது வருகை என்று இருப்பதை கிளிக் செய்தால் இதில் அன்றைய நாளில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை டிக் செய்து ஓகே செய்து கொள்ளவும். அங்கே நீங்கள் ஆட் செய்துவிட்டால் மாணவர் வருகை இங்கே வந்துவிடும். அதன் பின்பு 4ஆவதாக கற்றல் வளங்கள். இதில் மாணவர்களுக்கு தேவையான பிரைமரி கிளாஸும் அப்பர் பிரைமரி கிளாஸுக்கான அனைத்து வீடியோ ஆதாரங்கள், வீடியோ வழிகாட்டுதல்கள் அனைத்தும் இதில் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஆவணமாக உங்களது வகுப்பில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் பின்பு கோரிக்கை அல்லது தீர்ப்பு, ஏதேனும் குறிப்புகளோ அல்லது ஏதேனும் விவரங்களோ, ஏதேனும் இஷ்யூ ஏதேனும் வந்தால் இதில் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவற்றை நீங்கள் பிற மேலே உள்ள நபர்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ளலாம். இதில் ஏதேனும் தேவைகள் இருந்தால் மட்டும் கொடுக்கவும். அதன் பின்பு கற்பித்த பாடங்கள் என்பதில் இனிமேல் அப்டேட் செய்ய ஒவ்வொரு பாடங்களும் நீங்கள் என்னென்ன கற்பித்திருக்கிறீர்களோ அதை கொடுத்து கொள்ளலாம். இவை அனைத்து முடித்த பின் உங்களது தகவல்கள் இந்த செட்டிங்கில் சென்று ப்ரொஃபைல் என்பதில் உங்களது அனைத்து தகவல்களும் சரியாக உள்ளதா என்று ஒரு முறை பார்த்து கொள்ளவும். இதில் மாற்றங்கள் ஏதும் செய்வது இயலாது என்றாலும் இதை ஒரு முறை பார்த்து கொள்ளவும். மீண்டும் செட்டிங்குள் சென்று சென்டர் டீட்டெயில் என்பதில் உங்களது சென்டரின் டீட்டெயில் சரியாக உள்ளதா என்று பார்த்து கொள்ளவும். இதில் சென்ட்ரல் ஐடியும் உங்கள் சென்டருக்கான ஐடியும் சென்டருக்கான நேமும் உங்களது பிஆர்சி அலுவலகத்திலே கொடுப்பார்கள் அல்லது உங்களது தலைமை ஆசிரியர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதை கொடுத்து சேவ் செய்து கொள்ளவும். சரியாக உங்களுக்கு 5 மணி முதல் 7 மணிக்குள் நீங்கள் மாணவருடைய வருகை பதிவு செய்து கொள்ள வேண்டும். முதலிலேயே பதிவு செய்துவிட்டு அதன் பின்பு கற்றல் வளங்களை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.